வணக்கம். சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனலுங்க. இன்றைக்கி வந்து யூடியூப்பை பற்றி தான் பேச போகிறேன். யூடியூப்பில் நல்லவங்க, கெட்டவங்க, ஏழை, பணக்காரன், வந்து என்ன தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, பணக்கார, ஏழை அப்படியெல்லாம் யாரையும் பார்த்துலாம் யூடியூப்பை எதுவும் பண்ணுறது இல்லைங்க. நேற்றுக்கு என்னான்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஊரில் பண்டிகை, மாரியம்மன் பண்டிகை. அதில் ஒரு காளி ஆட்டத்தை வந்து நான் ஷார்ட்ஸ் எடுத்து போட்டேன். அதில் வந்து போடும்போது ஃபுல்லாகவே மேள கச்சேரி நடந்துச்சு. கோயிலில் வந்து பாட்டு ரெக்கார்டிங் அது ஞாபகம் இல்லாத அந்த மேள கச்சேரியோடு போட்டதும் கொலாப் ஆகிடுச்சுங்க. அது வந்து டக்குன்னு உடனே வந்து யூடியூப்லேருந்து மெசேஜ் இம்மிடியட்டாக வீடியோ வந்து அப்லோடு ஆன உடனேவே வந்துடுச்சு. இது வந்து பிளாக் லிஸ்ட்டில் போட்டாச்சு, உடனே வீடியோ எடுக்க சொல்லிட்டாங்க. உடனே அதை வீடியோவை எடுத்துகிட்டு வேறு பாட்டு வச்சு போட்டால் அது ஓகே ஆகிடுச்சுங்க. அதனால் வந்து சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு யூடியூப் வந்து நல்லதே பண்ண மாட்டேங்குது, எது போட்டாலும் வியூஸ் போக மாட்டேங்குது, தப்பாக போயிடுச்சு, வீடியோலாம் லாக் ஆகிடுச்சு, பிளாக் லிஸ்ட்டில் போட்டாங்க, அன்லிஸ்ட்டில் கொடுத்துட்டாங்க அப்படின்லாம் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. அதெல்லாம் யாருக்கும் பாரபட்சம் கிடையாதுங்க. அது ஒரு கம்ப்யூட்ரு மாதிரி தாங்க. அதாவது யூடியூப்புங்கிறது ஒரு கம்ப்யூட்ரு, ஒரு குழுவாக இருந்து கம்ப்யூட்ரு மாதிரியே அந்த கம்ப்யூட்ரு என்ன பண்ணும், இப்போ நான் ஆப்ரேட் பண்ணாலும் அதே மெசேஜ் தான். நம்ம என்ன கொஸ்டினுக்கு அதுக்கு மெசேஜ் வரும். வேறு யார் பண்ணாலும் அதே போல் மெசேஜ், ரைட்டான மெசேஜ் தாங்க வரும். தப்பாக நம்ம ஆன்சர் பண்ணால் அது தப்பாக தான் காட்டும். அந்த மாதிரி கம்ப்யூட்ரு மாதிரி தாங்க அது வந்து யூடியூப்பு. யார் தரப்பிலேருந்து எந்த மிஸ்டேக்காக இருந்தாலும் உடனே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. அதனால் யூடியூப் வந்து தப்பாக எடுக்குது, எனக்கு வந்து எல்லாமே ராங்காக போயிடுது, வியூஸ் போகலை, வாட்ச் ஹவர்ஸ் வரலை, நல்ல வீடியோஸ் தான் போடுறேன், எதுவுமே எனக்கு காட்ட மாட்டேங்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி பண்ணுது, யூடியூப் சரியாகவே என்னுடைய வீடியோவை வியூஸ் போக வைக்க மாட்டேங்குது அப்படின்லாம் சில பேர் புலம்புறாங்க. அதெல்லாம் தவறுங்க. யூடியூப்புங்கிறது கரெக்டாக எந்தெந்த வீடியோவில் என்ன ராங் இருக்கோ உடனே மிஸ்டேக்ஸை உடனே நமக்கு வந்து காட்டிடுதுங்க. அதனால் நாம் வந்து தரமான வீடியோவும் அதில் உள்ள வந்து பொருள் அடங்கினதாக இருக்கணும், மற்றவங்க பார்க்குற மாதிரி அதில் விஷயங்கள் இருக்கணும். அதேமாதிரி தலைப்பு வந்து நிறைய நல்ல தலைப்பாக கொடுக்கணும். ஷார்ட்ஸ்லேயும் வந்து நம்ம வந்து மற்ற சாங் எடுத்து போடும்போது அதில் எதுவும் மிஸ்டேக்ஸ் இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து போடணுங்க. நீங்கள் அதையே அப்படியே நீங்கள் எனக்கு என்னான்னு போட்டிங்கன்னா அது வந்து மற்றவங்க ரீல்ஸ் போடுறதெல்லாம் மற்றவங்களோட தான் நம்ம எடுத்து போட்ட மாதிரி ஆகிடும். அதை யோசித்து பார்த்து எப்படி இருக்குன்னு யூடியூப் தரப்பில் உள்ளதை தான் நம்ம போடணும். வெளி சாங் எதையும் எடுத்து போடக்கூடாது. நாமளாக வந்து ஓனாக பேசுனா பிரச்சனை இல்லை, முகம் காட்டி பேசுனா இன்னார் தான் பேசுகிறாங்கன்னு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். முகம் காட்டாமல் நீங்கள் பேசுகிறீங்கன்னா அது ஏதோ ஒரு வீடியோவில் காட்டுங்க, ஒரு வீடியோவில் காட்டாமல் பேசுங்க. இன்னார் பேசுகிறாங்க எப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத அந்த யூடியூப் வந்து கரெக்டாக கெஸ் பண்ணிவிடும். நீங்கள் வந்து தப்பாக நமக்கு போட்டாங்க, தப்பாக எல்லாமே போகுது, எது போட்டாலும் போகலை, வந்து எதுவுமே எனக்கு சரியாகவே வரல, யூடியூப் ஆரம்பித்ததுலேருந்தே எனக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் வியூஸ் போச்சு, அதுக்கப்புறம் சுத்தமாக டவுன் ஆகிடுச்சு அப்படின்னு சில பேர் புலம்புறாங்க. நம்ம வந்து இன்னும் யோசித்து நல்ல வீடியோஸாக போடுங்க. நல்ல சாங்ஸ் செலெக்ஷன் பண்ணி யூடியூப்லேயே தான் நம்ம செலக்ட் பண்ணணும். அதிலே தான் நிறைய எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வியூஸ் பார்க்குறதெல்லாம் வந்து பின்னாடி பார்க்கணும், ஒய்டி ஸ்டுடியோவில் தாங்க பார்க்கணும். அதுலேயுமே உள்ளே போய் பார்த்தாக்கா நமக்கு வாட்ச் ஹவர்ஸ்லாம் ஒவ்வொரு டைம், அதாவது ஒரு 2 மாதம் கழித்து ஒவ்வொரு இதுவும் மாற்றிடுறாங்க. நம்ம அதை வந்து மற்ற வீடியோஸ்காரவங்க சொல்லும்போது அது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உள்ளே போய் பார்த்தோம்னா வாட்ச் ஹவர்ஸ் எவ்வளவு, சப்ஸ்கிரைபர் எவ்வளவு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து உள் பேஜில் நல்லா பார்க்கலாங்க. ஒய்டி ஸ்டுடியோவில் எல்லா ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் வந்து தெளிவாக யார்கிட்டையாவது கேட்டுக்கிட்டு அதை பாருங்கள். யூடியூப் மேலே குறையே சொல்ல முடியாது. அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தாங்க ஒர்க் பண்ணுது. நம்ம வந்து மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம மேலே தாங்க இருக்குது. அதனால் கரெக்டான வீடியோஸ் போட்டால் கரெக்டாக வந்து ரீச் ஆகிடும். ஓரளவுக்கு எனக்கே ஆரம்பத்துலலாம் ஒன்றுமே புரியல. அப்புறம் வந்து அதுவே சொல்லுது, நம்ம யூடியூப்பே சொல்லிவிடுவாங்க நமக்கு
என்ன வியூஸ் போகுதோ அதை தான் போட சொல்லி கோலம் இல்லை குக்கிங்கு எதாக இருந்தாலும் போடுங்கன்னு சொல்லி நமக்கே வந்து அட்வைஸ் பண்ணி விடுவாங்க. உள்ள மெசேஜ் இருக்கும். நம்ம வியூஸ் போகலைன்னா நம்ம வந்து வேறு மாற்றி செய்ய வேண்டியதாங்க. என்ன நமக்கு தெரியுமோ அந்த இதை வந்து நல்லதாக கொடுத்தோம்னா ஓரளவுக்கு வியூஸ் போகும். அப்புறம் நம்ம வந்து அதுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணி நல்ல வீடியோஸாக போட வேண்டியதாங்க. உங்களுக்கு விருப்பம் என்னவோ அதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸு வியூஸு எல்லாம் கரெக்டாக வரும். தெரியலன்னா நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஒய்டி ஸ்டுடியோ உள்ளே போய் பார்த்தோம்னா நம்மளுடைய இதில் வாட்ச் ஹவர்ஸ்